லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு உனக்கு? மாப்பிள இன்ட்ரோல் விட்டாச்சியா? ஏய் மாப்பிள, என்ன கனவா? இன்ட்ரோல் விட்டாச்சுனா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடு. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுறா. மாப்பிள நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்தவே வர்றா. நான் சொன்னேன்ல, படம் வேற லெவல் மச்சி. அண்ணே அண்ணியா? ஆமா அண்ணி, இப்போ கேட் ஓபன் ஆயிருச்சா? உண்மையான காதலை சேர்த்து வைக்க நாங்க இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ சந்தோஷமா? காதலுக்கு மரியாதை கொடுத்துட்டோமா? தம்பி, நீங்க கிளம்புனாத்த எங்க மரியாதை எங்களுக்கே தெரியும். போயிட்டு வா தம்பி. வரேன். நீ நல்லா இருங்க. தப்பிச்சம்டா. சித்தப்பா, அவங்க என்ன சொல்றாங்க? அது ஒண்ணுமில்லம்மா, ஷாஜகான் படத்தை தீவிரமா பார்த்துட்டு ரொம்ப நாளா பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்காமா. நீ இதெல்லாம் காதல வாங்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, நீ கிளம்பு. போடா செல்ல. தப்பிச்சம்டா, போடா. அதா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லாதா? எனக்கு எதுவும் வேணாம் சித்தப்பா. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. முதல் தடவையா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க. அது குடும்பமா நாம சேர்ந்து வந்திருக்கோம்ல, அத சொன்னேன்டா கண்ணு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லாதா? எனக்கு ஒரு பாப்கார்ன். ஓகேமா, போட மாப்ள. டேய், ஃபர்ஸ்ட் ஹாப்ல உன் பொண்டாட்டி விஜய் ரசிச்சதும் நீ அவளை ரசிச்சதும் போதும். செகண்ட் ஹாப் வம்சியோட டைரக்ஷன்ல கிடையாது, இந்த மாணிக்கன் டைரக்ஷன். நீ அவளை ரொமான்ஸ் பண்ற, இந்த மாமா அதை பார்த்து ரசிக்கிற. என்ன மாப்பிள சாக்காய் நிக்கிற? மாமே சொன்ன செகண்ட் ஹாப் ஆழமா யோசிச்சு பாக்குறியா? கிழிச்சேன். அங்க பாருங்க, எனக்கு வந்திருக்கிற ஆப்ப. ஆத்தாடி, இந்த இடிய மீன் இங்க எதுக்குடா வந்து நிக்கிறான்? நல்லா மாட்டணும் மாமா. சார், ஆத்தாடி, இது எதுக்கு போய் வம்ப விலைக்கு வாங்க போற? மாட்னடை. டேய், நீ எங்கடா போற? வா, வாத்தியாருக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்து போலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அது பண்ணுமாமா? இருடா, கொஞ்சம் யோசிக்க விடு. சார், நீங்க எங்க சார்? இங்க நீங்களும் தளபதி ஃபேனா? அப்ப தலை ஃபேனா? நல்லா இருக்குமா? நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு அம்புட்டு வைராக்கியமா பேசுன. இதான் உன் புருஷனை படிக்க வைக்கிற லட்சணமா? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு அவன் தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னா, நீங்களும் கூட சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ் அமுதா. உன் புருஷன் ஒழுங்கா படிச்சாலே மார்க் வாங்க மாட்டான், இதுல இந்த கூத்து வேறையா? சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். என் மாப்பிள்ள ஓவர் நைட்ல படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க சார். அமுதா, அடியாப்பி வாத்தி மொத்த ரொமான்ஸ் ஆப்பு வச்சுட்டானே. ஐயோ மாப்பிள்ள, படத்துல ட்விஸ்ட் வரும்னு பார்த்தா படம் பார்க்க வந்த நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டானுங்களே. ஏண்டா மாப்பிள்ள, உனக்கு மட்டும் ஏண்டா டிசைனா பிரச்சனை வருது? போ, உன் மொண்டாட்டி போய் சமாளி. போடா, வழக்கம் போல நீ அதைத்தானே செய்வ. இப்ப என்ன பண்றது? மீதி படத்தை பாப்போமா போயிருவோமா? போயிருவோம். அமுதா, இல்ல அமுதா, நான் பேசாதீங்க. இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு படிக்காம அதை மறைச்சு படத்தை கூட்டிட்டு போறிய. நீங்களா எம்புட்டு சொன்னாலும் திருந்தவே மாட்டிய.
இன்னும் எம்புட்டு நாள் தான் என்ன இப்படி ஏமாத்திட்டே இருக்க போறிய? அமுதா, இல்ல அது ஒரு சின்ன பரீட்சை தான். பேசாதீய. எதுவா இருந்தாலும் பரீட்சை தானே. அதென்ன சின்னது பெருசு? பரீட்சையில நீங்க மட்டும் பாஸ் ஆகல, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். உங்களை நம்பின பாவத்துக்கு என்ன நானே பெருசா தண்டிச்சுப்பேன். இதை நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் மட்டும் பாஸ் ஆகல, நான் கண்டிப்பா எனக்கு தான் தண்டனை கொடுத்துப்பேன். பரீட்சையில நீங்க மட்டும் பாஸ் ஆகல, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். உங்களை நம்பின பாவத்துக்கு என்ன நானே பெருசா தண்டிச்சுப்பேன். மட்டும் பாஸ் ஆகல, நான் கண்டிப்பா எனக்கு தான் தண்டனை கொடுத்துப்பேன். பரவாயில்ல, நான் கூட பயந்துட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃபெயில் ஆயிட்டேன். நல்லா இருந்துச்சா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே நல்லா இருந்துச்சுல்ல? ஒழுங்கா படிச்சாலே நீ எல்லாம் பாஸ் ஆக மாட்ட. இதுல எக்ஸாமுக்கு முதல் நாள் படம் பார்க்க போறேன். இல்ல சார், என் பொண்டாட்டிக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கூட தான் நீ நல்லா படிக்கணும்னு ஆசை. அது வெண்ணிய? இல்ல சார், அவளோட இந்த சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தான். நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தா உன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் கூட பாஸ் பண்ணிடலாம். எனக்கு இது தலைப்பொங்கல், தளபதி படம். இதை மிஸ் பண்ணா திரும்பவும் கிடைக்காது. எனக்கு விளக்கம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்ல போற? உன் விஷயம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அவ தான் உன்னை ரொம்ப நம்பினா. பயப்படாத, நான் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல போறது இல்லை. நீ சொல்லணுமா வேண்டாமான்னு நீயே யோசிச்சு நீ பாஸ் ஆயிட்டேன்னு கூட சொல்லிக்க. உனக்கு தான் பொய் சொல்றது ஒன்றும் புதுசு இல்லையே, அதான் உனக்கு நல்ல வறுமை. போ. என்னாச்சு? பரீட்சையில பாஸ் ஆனீங்களா இல்லையா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இல்ல அமுதா, ஃபெயில் ஆயிட்டேன். உங்களை திருத்தி சரி பண்ணணும்னு நினைச்சது என்னோட தப்பு தான். உங்க மேல நம்பிக்கை வச்சதும் ஏன் தப்பு. நான் சொன்னபடி நான் எனக்கு தான் தண்டனை கொடுத்துக்கணும். அமுதா, ஏய், அமுதா,
விடு அமுதா. விடுங்க. என்ன? விடு அமுதா. விடு. விடுன்னு சொல்லல. என்ன பண்ற அமுதா? நான் பண்ண தப்புக்கு நீயே தானே அனுபவிக்கணும். இது பாரு, இது ஒரு சின்ன எக்ஸாம் தான். மெயின் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா படிச்சு பாஸ் ஆயிடுறேன். இது பாருண்ணா, நான் வேணும்லாம் பண்ணல. எனக்கு படிப்பு வரல. படிக்கிற காலத்துல எனக்கு சரியா வராது. இப்ப கூட 4 வருஷம் கேப் ஆயிடுச்சுல்ல. வராத படிப்பை திரும்பவும் கஷ்டப்பட்டு படிக்கிறது உனக்காக மட்டும்தான் அமுதா. என்ன நம்பு. கண்டிப்பா அமுதா, நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு படிச்சாவது பாஸ் ஆயிடுவேன். நான் என்ன படிக்க மாட்டேன்னா சொல்றேன். எனக்கு படிப்பு வரல. கண்டிப்பா காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நான் பாஸ் ஆகிதான் வருவேன். எனக்கு நீ போஸ்ட் பண்றதுனால படிப்பு வராது. எனக்கெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களை நான் இதுக்கு மேலயும் நம்பர்தா இல்ல. அமுதா அமுதா ப்ளீஸ் வேணாம். விடுங்க. வேணாம் ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ். என்ன அமுதா, இது ஒரு வாட்டி மன்னிச்சிரு. இனிமே இப்படி நடக்காது. அமுதா, அம்மா அமுதா. வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காதா? நீ எப்படியாத்தா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டுமா. என்ன விஷயம்ண்ணே இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? உன் அப்புச்சி சொத்தை பிரிக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஊர் பெரியவங்களை வச்சு சொத்து பிரிச்சு கொடுக்க போறாராம். என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதம்மா? சரி, என்னன்னு ஒரு 8 போய் பாருமா. அப்புறம் நான் வரமா. சிதம்பரையா, நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற வேலையும் இல்லை. எதுக்கும் ஒரு தடவை நிதானமாக யோசிச்சுக்குங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது நானே சுயமாவே எடுத்த முடிவு தான். அதுக்குள்ள சிதம்பரையா, சில நேரங்களில் கோபத்தில் ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்போதைக்கு அது சரின்னு படும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சதும் அப்புறம் எதுவும் சரி பண்ண முடியாது. எல்லாம் கையை விட்டு போயிடும். அமுதாவும் உங்க பொண்ணு தானே, அதையும் மனசுல வச்சு. நான் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டது உங்க சம்மதத்துக்காகவோ உங்க யோசனைக்காகவோ இல்ல. ஊரு வழக்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவ என் மக இல்லைங்கிறத நான் என்னைக்கோ ஊர் முன்னாடி காசை வெட்டி போட்டு தலை முழுகியாச்சு. அவளை பத்தி இங்க வேற யாரும் பேச வேண்டாம். இது என்னோட சொத்து. இதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, என் மாமா ஒண்ணு அம்புட்டு ஈரம் இல்லாதவர் கிடையாது. அன்னைக்கே உறவை அறுத்து விட்டு போறேன்னு சொன்னவளுக்கு என் மாமா பங்கு பிரிச்சுதான் கொடுத்தாரு. அவதான் சொத்து வேண்டாம், என் அப்புச்சியே போதும்னு ஊரு முன்னாடி நாடகம் ஆடிட்டு போயிட்டா. நீங்களும் தானே பாத்தீங்க. இப்ப கூட இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு பெருசா விருப்பம் கிடையாது. எல்லாம் எங்க மாமா ஆசைக்காக தான் சம்மதிக்கிறோம். அப்புறம் என்னப்பா, கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ இதுக்கு மேல மூக்க நுழைக்கிறது அம்புட்டு நல்லதில்லை. சரி சிதம்பரையா, யாருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க. உமா, உனக்குன்னு பிரிச்ச உயில நீ படிச்சிட்டல்ல, அதுல உனக்கு சம்மதம் சந்தோஷம் தானே? என்ன அப்புச்சி, நீங்க போய் இப்படி கேட்கலாமா? இதுல எனக்கு முழு சம்மதம். இளங்கோ, நாகு, உங்களுக்கு? எனக்கும் முழு சம்மதம் தான் அப்புச்சி. எனக்கும் சம்மதம் மாமா. சின்னவன் செல்வா கிட்டேயும் போன்ல இது சம்பந்தமா பேசிட்டேன். ஆமா, நீங்க பார்த்து எது பண்ணாலும் சந்தோஷம்தான். என்ன நீங்க ஃபாரின்ல படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டான். அவனுக்கு உண்டானதையும் பிரிச்சுட்டேன்.
ஜவுளி கடையும் இந்த வீடும் இளங்கோவுக்கு பாத்தியப்பட்டது. இது போக மேற்கொண்டு 30 ஏக்கர் நிலமும் காரைக்குடியில் இருக்கிற ஒரு இடமும் அவன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஃபைனான்ஸும் செங்கல் சூளையும் 50. நிறுத்துங்க. நீங்க இந்த சொத்தை பிரிக்க முடியாது. ஏங்க அத சொல்ல நீங்க யாருங்க? பார்த்தா தெரியல, இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க உத்தரவு இல்லாம இந்த சொத்தை நீங்க பிரிக்க முடியாது. வக்கீல் சார், சொத்துக்கு சொந்தக்காரவங்க இங்க இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம யார் கேஸ் போட்டது? அதானே, எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க தான். இல்லாம சொத்துல ஒரு நயா பைசா கூட பிரிக்க முடியாது. ஏய், இங்க ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தா உடனே உனக்கு மூக்கு வேத்துருமே. நீயும் உன் குடும்பமும் பிரச்சனை பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா உங்க தங்கச்சிய? மாமா மேல கேஸ் போற அளவுக்கு வந்துட்டா. இவளுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவீங்கல்ல, இப்ப பேசுங்க. என்ன மாமா, இவ ஒவ்வொரு தடவையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்களும் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க. உங்க மனசுல அவ உங்க மகன் நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. எந்த உரிமையில இங்க நின்னு பிரச்சனை பண்ற? சார், இவ என் மக இல்ல. இவளை நான் என்னைக்கோ ஊர் முன்னாடி தலை முழுகிட்டேன். உங்களுக்கும் ஊருக்கு வேணா இவங்க உங்க மக இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டப்படி இவங்க உங்க மக தான். இவங்களுக்கு இந்த சொத்துல முழு உரிமை இருக்கு.
இவங்க அனுமதி இல்லாம நீங்க இந்த சொத்தை பிரிக்கணும்னு நினைச்சதே தப்பு. மாமா இது ஒண்ணு இவளா பேசுற மாதிரி தெரியல. இந்த குடும்பமே சேர்ந்து பிளான் போட்டு இவளுக்கு நல்லா கீ கொடுக்கறாங்க. இவளு இங்க வந்து ஆடுறா. ஏங்க காசு பணம் வேணும்னா உழைச்சு சம்பாதிங்க. இப்படி அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. ஏய் நிறுத்துமா, விட்டா பேசிக்கிட்டே போற. யாருக்கு வேணும் உங்க காசு பணம்? நாங்க ஒண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல, சொந்த விட்டு போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம். பெத்த மகளை கலந்துக்காம அப்படி என்ன சொத்தை அவசர அவசரமா பிரிக்க வேண்டி கிடக்குது? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது சைத்திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம்.